வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கரூர் கூட்ட அரங்கிற்கு தாமதமாக வந்ததே கூட்ட நெரிசலுக்கு முக்கிய காரணம் என்று முதல்வர் மு.க.ஸ்டாலின் புதன்கிழமை குற்றம் சாட்டினார். செப்டம்பர் 27 அன்று 41 பேர் துயரமாக இறந்ததற்கு காரணம் கூட்ட நெரிசல்தான் என்று அவர் குற்றம் சாட்டினார். மாநில சட்டமன்றத்தில் உரையாற்றிய முதலமைச்சர் கரூர் வேலுசாமிபுரத்தில் நடந்த நிகழ்வுகளின் வரிசையை விவரித்தார். விஜய் காலை 8:40 மணிக்கு சென்னையிலிருந்து புறப்பட்டு 9:25 மணிக்கு திருச்சியை அடைந்தார் என்று அவர் கூறினார். நாமக்கலில் நடந்த மற்றொரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பிறகு திவிகே தலைவர் இரவு 7 மணியளவில் மட்டுமே கரூர் வந்தார். அதாவது நண்பகல் நேரத்தில் பகிரங்கமாக அறிவிக்கப்பட்டதை விட 7 மணி நேரம் தாமதமாக. இந்த நீண்ட தாமதம் அரங்கில் கட்டுப்பாடற்ற கூட்ட நெரிசலுக்கு ஒரு முக்கிய காரணியாக அமைந்தது என்று ஸ்டாலின் கூறினார். நெரிசலை அடுத்து அரசாங்கம் விரைவாகவும் சட்டப்படியும் முழுமையாக செயல்பட்டதாக முதல்வர் கூறினார். உயிர் இழப்புக்கு ஆழ்ந்த வருத்தத்தை வெளிப்படுத்திய அவர் துயரமடைந்த குடும்பங்களுக்கு தனது இரங்கலை தெரிவித்தார். துயரச் சம்பவத்திற்கு பிறகு நிர்வாகம் எடுத்த விரிவான நிவாரணம் மற்றும் மீட்பு நடவடிக்கைகள் குறித்தும் அவர் விரிவாக கூறினார். பின்னணியை விளக்கிய ஸ்டாலின் கரூரில் பல இடங்களுக்கு டிவிகே அனுமதி கோரியதாக கூறினார். இருப்பினும் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் போக்குவரத்தை நிர்வகிப்பதற்கும் 11 குறிப்பிட்ட நிபந்தனைகளை விதித்து காவல்துறை ஒரே ஒரு இடத்திற்கு மட்டுமே ஒப்புதல் அளித்தது. ஒழுங்கை பராமரிக்க 606 காவல்துறையினர் பணியில் அமர்த்தப்பட்டனர். இது வழக்கமாக அரசியல் கூட்டங்களுக்கு ஒதுக்கப்படுவதை விட கணிசமாக அதிகம். சுமார் 10,000 பேர் நிகழ்வில் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதாக ஏற்பாட்டாளர்கள் அதிகாரிகளிடம் தெரிவித்திருந்தனர். ஆனால் உண்மையான மக்கள் வருகை இந்த எண்ணிக்கையை விட அதிகமாக இருந்தது. கூட்டம் அதிகாரப்பூர்வமாக பிற்பகல் 3 மணிக்கு திட்டமிடப்பட்டிருந்தாலும் விஜய் நண்பகல் வருவார் என்று ஏற்பாட்டாளர்கள் அறிவித்ததால் மக்கள் சீக்கிரமாக கூடினர். இறுதியில் மாலை 7 மணிக்கு அவர் வந்தது நெரிசலை மேலும் மோசமாக்கியது மற்றும் ஆபத்தான சூழ்நிலையை உருவாக்கியது. பெரிய கூட்டத்திற்கு குடிநீர், உணவு மற்றும் சுகாதாரம் போன்ற அத்தியாவசிய வசதிகளை ஏற்பாட்டாளர்கள் வழங்கத் தவறிவிட்டதாக ஸ்டாலின் மேலும் குறிப்பிட்டார். பலமுறை எச்சரித்த போதிலும் பிரச்சார வாகனம் காவல்துறையால் அனுமதிக்கப்பட்ட பகுதிக்கு அப்பால் நகர்ந்தபோது நிலைமை குழப்பமாக மாறியது. இந்த திடீர் இயக்கம் கூட்டத்தினரிடையே பீதியையும் மூச்சுத் திணறலையும் ஏற்படுத்தியது. இதன் விளைவாக பல இறப்புகளும் காயங்களும் ஏற்பட்டன. மீட்புப் பணிகள் காவல்துறை, தீயணைப்புத்துறை மற்றும் மருத்துவக் குழுக்களால் உடனடியாக மேற்கொள்ளப்பட்டதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டார். இருப்பினும் பதட்டமான தருணங்களில் 2 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் சில தொலைக்காட்சி ஊழியர்களால் தாக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அரசு எடுத்த அனைத்து நிவாரண, மருத்துவ மற்றும் விசாரணை நடவடிக்கைகளும் சட்டபூர்வமானவை, வெளிப்படையானவை மற்றும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்குவதை நோக்கமாக கொண்டவை என்று ஸ்டாலின் மீண்டும் வலியுறுத்தினார். பொது பாதுகாப்பை முன்னுரிமைப்படுத்தவும் இதுபோன்ற துயரங்கள் மீண்டும் ஒருபோதும் நடக்காமல் பார்த்துக் கொள்ளவும் அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் வேண்டுகோள் விடுத்து மனித உயிர் விலைமதிப்பற்றது என்று வலியுறுத்தினார். இதற்கிடையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே. பழனிசாமி கூட்ட நெரிசலை முன்கூட்டியே எதிர்பார்க்காமல் சரியான பாதுகாப்பு ஏற்பாடுகளை உறுதி செய்ததற்காக காவல்துறையை குற்றம் சாட்டினார். போக்குவரத்து அமைச்சர் எஸ். சிவசங்கர் 2018 தூத்துக்குடி ஸ்டெர்லைட் எதிர்ப்பு போராட்ட துப்பாக்கிச் சூடு சம்பவங்களை பற்றி குறிப்பிட்டபோது ஒரு சூடான வாக்குவாதம் ஏற்பட்டது. இது பழனிசாமி மற்றும் அதிமுக எம்எல்ஏக்கள் வெளிநடப்பு செய்ய வழிவகுத்தது. பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரனும் அவரது கட்சி எம்எல்ஏக்களும் பின்னர் அதை பின்பற்றினர். இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால் முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.